சோத்ரா. கடந்த 2 காணொளிகளில் மனிதனுக்கு முன் உலக தேவபுத்திரர்கள் மற்றும் ஆதியாகமம் மர்மத்தை பார்த்தோம். ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. லூசிபர் உண்மையில் யார்? அவர் ஒரு தேவதூதரா அல்லது ஒரு மனித அரசனை பற்றி தீர்க்கதரிசனமா? இன்றும் வேதாகம வசனங்களின் அடிப்படையில் இதை ஆராய்வோம். ஏசாயா 14 லூசிபர் என்று குறிப்பிடப்படுவது யாரை? முதலில் அந்த அதிகாரத்தின் சூழலை பார்ப்போம். ஏசாயா 14 நீ பாபிலோன் ராஜாவின் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னக்கடி ஒளிந்து போயிற்றே. பாபிலோன் ராஜாவுக்கு எதிரான வசனம் என்று தெளிவாக கூறுகிறது. ஆனால் 12வது வசனத்தில் விடிவெளி அதிகாலை மகனே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே என்று வருகிறது. இதனால் பல கிறிஸ்தவர்கள் இது ஒரு மனித அரசனை தாண்டி சாத்தானை வீழ்ச்சியையும் சுட்டி காட்டுகிறது என்று புரிந்து கொள்கின்றார்கள். லூசிபரின் மிக பெரிய பாவம் என்ன? ஏசாயா 14 வாசிப்போம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பார்வத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. 5 முறை நான் என்று கூறுகிறான். நான் வானத்துக்கு ஏறுவேன், என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், நான் அமர்வேன், நான் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். இதுதான் அகந்தையின் உச்சம். தேவனை மகிமைப்படுத்த வேண்டியவன் தன்னை உயர்த்த முயன்றான். எசேக்கியேல் 28 அபிஷேகம் செய்யப்பட்ட கேருப் என்று யாரை குறிப்பிடப்படுகிறது? இந்த அதிகாரமும் முதலில் தீரு ராஜாவுக்கு எதிரான தீர்க்க தரிசனம். ஆனால் 14வது வசனத்தில் நீ அபிஷேகம் செய்யப்பட்ட கேருப் என்று கூறப்படுகிறது. அவன் தேவனுடைய பரிசுத்த மலையில் இருந்ததாகவும் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பல வேதாகம அறிஞர்கள் இது சாத்தானின் ஆரம்ப நிலையையும் சுட்டி காட்டுகிறது என்று விளங்குகிறது. அவர் ஏன் விழுந்தார்? எசேக்கியேல் 28 சொல்லப்படுகிறது, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் நாணத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை கொண்டதே. அகந்தை, பெருமை, தன்மை, உயர்ந்தும் ஆசை இவையே அவன் வீழ்ச்சிக்கு காரணமானது. இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? தேவன் திறமையையும் அழகையும் நாணத்தையும் கொடுக்கலாம். ஆனால் அவற்றை நம்முடைய பெருமைக்காக பயன்படுத்தினால் இது வீழ்ச்சிக்கே வழிவகுக்கும். லூசிபரின் வாழ்க்கை அகந்தையின் முடிவு என்ன என்பதை எச்சரிக்கையாக காட்டுகிறது. அடுத்த வீடியோவில் வெளிப்படுத்தல் 12 வானத்தில் நடந்த யுத்தம் எப்போது என்பதை வேதாகமத்தின் அடிப்படையில் ஆழமாக பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து சத்தியத்தில் நிலைத்திருப்போம். பிரைஸ் தி லார்ட்.